எதனால் E=mc² என்கின்ற இந்த அற்புதமான நூலின் திறனாய்வை எனது நண்பர் மு. ராமநாதன் அவர்கள் தான் வழங்கியிருக்க வேண்டும். அப்படித்தான் முதலில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருந்த தருணத்தில் அவர் வெளிநாட்டில் இருந்தபடியால் அவர் அங்கிருந்து என்னை அந்த வேலைக்கு பணித்தார். நான் தயக்கத்துடன் இந்த பணியை ஏற்றுக்கொண்டேன். 2 காரணங்கள். ஒன்று, திரு ராமநாதனுடைய இடத்தை அவ்வளவு எளிதில் என்னால் நிரப்ப முடியாது. இது அடக்கத்தின் பெயரால் சொல்லவில்லை, இதுதான் சத்தியம். அடுத்தபடியாக இந்த நூலின் ஆசிரியர் இவருக்கு எனக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது. ஏனென்றால் இந்த புத்தகத்தை நான் புரட்டிய போது புத்தகத்தின் உள்ளே 150க்கு மேல் புத்தகங்களை எழுதியுள்ளார் என்று அந்த எண்ணை மட்டும் சொன்னால் இந்த மேடையில சொல்லக்கூடாது. இவர் சில சாதனைகளை முறியடித்து இருக்கிறார் என்று கம்பேர் பண்ணதுக்காக நான் ஒருத்தரை எடுத்தேன். அவர் டெண்டுல்கர் எடுத்தேன். பயந்துடாதீங்க. டெண்டுல்கர் ஆஸ் எ பவுலரா அவர் 150 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இவர் அந்த சாதனையும் அது எண்ணிக்கை அளவிலே இவர் முறியடித்திருக்கார். இங்க அரங்கத்திற்கு வந்த பிறகுதான் இது 160வது புத்தகம் என்று அறிந்தேன். இது பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு செயலாகும். நான் சிறிது காலமாக தான் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் இவர் 150க்கு மேல் எழுதி கொண்டிருக்கிறார் என்று புத்தகங்களை வெளியிட்டிருக்கேன் என்று நினைத்த போது இவருக்கு எழுதுவதற்கு இப்படிதான் நேரம் கிடைக்கிறது என்று நான் சற்று யோசித்து பிரமித்ததும் உண்டு. ஆக இன்று எனக்கு இது கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நினைத்து என் பணியை ஆரம்பிக்கிறேன். இதில் மொத்தம் 15 கட்டுரைகளை ஐயா வழங்கியிருக்கிறார்கள். முன்னுரையிலேயே அவர் சொல்லுகிறார், ஏற்கனவே சொல்லியிருந்தபடியாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன விஷயத்தை, உங்களால் ஒரு விஷயத்தை எளிதாக சொல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் என்று ஒரு தகவலை நமக்கு பகிர்கிறார். இந்த தருணத்திலே எனக்கு நினைவுக்கு வருவது என்னுடைய பேராசிரியர் திரு ஜெயராமன் அவர்கள். நான் கோவை தொழில்நுட்ப கல்லூரியிலே ஆசிரியராக பணியில் சேர்ந்த போது அவர் எனக்கு சில அறிவுரைகளை வழங்கினார். நீ வகுப்பிற்கு செல்லும் முன் பாடங்களை நடத்தும் போது மாணவர்களை தேர்வுக்காக தயார்படுத்தணும் என்று நினைக்காது. அது உன் வேலை அல்ல, அது அவர்கள் வேலை. சிலபஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, சிலபஸ்ல உட்காந்து வரி வரியா வார்த்தைக்கு வார்த்தை படிக்காத, மேலோட்டமா படிச்சுக்க, ஆனால் தகவலை முழுமையாக கொடு. அடுத்தது உன் மன நிறைவு வர்ற வரலையும் நீ கொடுக்கணும். அதாவது நீ எடுத்து சொல்கின்ற பாடம் மாணவர்களுக்கு போய் சேருகிறதா என்பதை உன்னிப்பாக கவனி என்றார். இந்த முதல் 2ஐயும் நான் என்னால் ஈஸியாக எளிதாக பின்பற்ற முடிந்தது. இந்த 3வது கட்டளை அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு மேல ஆகிவிட்டது. இதற்காக இந்த தகவலை நான் சொல்கிறேன் என்றால், இந்த நூலிலே ஆசிரியர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் மிக எளிமையாக, அது இவர் குழந்தைகளை மையமாக வைத்து இப்படிப்பட்ட அறிவியல் சார்ந்த கட்டுரைகளை எழுதுவது என்பது மிகப்பெரிய சவால். எழுதுவது என்பது ஒரு சவால். மற்ற தகவல்களை ஒதுக்கி வைத்தாலும் அந்த சிறு பிள்ளைகளுக்காக, பள்ளி மாணவர்களுக்காக அவர்களை நாம் கருத்தில் கொண்டு அறிவியல் கட்டுரைகள் எழுதுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நமக்கு பல நிலைகளிலே ஒரு பழமொழி நம்ம குறுக்கிடும், ஓல்ட் இஸ் கோல்டு என்று தெரியும். ஆனால் அதற்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. நூல் நிலையங்கள் எப்போதுமே புதுமையாக இருக்க வேண்டும், தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த நூலின் முதல் கட்டுரை ஆரம்பமே மாறிலிகள் கையில் பிரபஞ்ச விரிவாக்கம், நர்லிக்கரின் ஆடு ஜீவிதம் என்று ஆரம்பிக்கிறது. இது ஒரு சமீபத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படத்தின் சமீபத்தில் வந்த திரைப்படம். ஆக புத்தகத்தை புரட்டுகிற முதல் பக்கத்தை பார்த்த போதே இது சொல்லப்பட்டிருக்கின்ற தகவல்கள் மிகவும் புதிய தகவல்கள், ரொம்ப பழைய தகவல்கள் இல்லை என்கின்ற உணர்வு எல்லோருடைய மனதிலும் தோன்றுகிறது. அடுத்தபடியாக, பிரபஞ்சம் இளமையாக இருந்தபோது அடர்த்தியாகவும்
வெப்பமாகவும் இருந்திருக்கும். பிரபஞ்சம் விரிவடையும் போது நீர்த்து போவது மட்டுமல்லாமல் குளிர்ச்சி அடையும் என்கின்ற தகவல் வாசிப்போரை ஆழ்ந்த சிந்தனைக்குள் கொண்டு வருகிறது. ஸோ மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானத்தை மிக எளிமையான முறையிலே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அழகாக அதில் சித்தரித்திருக்கிறார். இது ஒரு நல்ல அனுபவமாகவே அமையும். அடுத்தபடியாக அறிவியலே வெல்லும் என்றார் பிளாட்டோ. இது ஒரு மிக ஆர்வம் மிகுந்த ஒரு கட்டுரை இது. ஒரு கோட்பாடை விஞ்ஞானிகளால் பல ஆண்டுகளாகியும் அது பொய் என்று நிரூபிக்க முடியாத பட்சத்தில் அது உறுதி என்றும் தகுதியை அடைகிறது. ஆக இதிலிருந்து நாம் தெரியக்கூடிய தகவல் என்னவென்றால், நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவியல் நுணுக்கங்களும் குறிப்பாக கணிதத்தினுடைய வளமையும் விஞ்ஞானத்துடைய வளர்ச்சிகளும் அதற்கும் மேலாக விஞ்ஞான கருவிகளையும் வைத்துக்கொண்டு நாம் கண்டுபிடிக்கின்ற ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் அதற்கென்று சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. காலத்திற்கேற்ப தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே போகும்போது நம்முடைய கண்டுபிடிப்புகளும் அதனுடைய தன்மை உயர்கிறது. தன்மை உயரும் போது பழைய கண்டுபிடிப்புகளிலே இது பொய் என்று அர்த்தம் அல்ல, பழைய கண்டுபிடிப்புகளிலிருந்து நாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறோம். அதைத்தான் அப்படி சொல்லுகிறோமே, அது முற்றிலும் பொய் என்று அர்த்தம் ஆகிவிடாது. ஸோ இது இந்த ஃபால்சிஃபிகேஷன் பிரின்சிபல், எதையும் சந்தேகி என்கின்ற ஒரு பிரின்சிபலானது நம்மை எல்லோருமே ஒரு விஞ்ஞானிகளாக மாற்றுகின்ற ஒரு ஒரு தத்துவமாக அமைகிறது. அதற்கு சில இந்த அறிவியலே வெல்லும் என்கிற தத்துவத்திற்கு சில உதாரணங்களை கொடுக்கிறார். மனநோய்க்கு பாதரசம் சார்ந்த மருந்து தற்போது உகந்ததல்ல என்று கூறுவதும், எடிசன் என்று இருந்திருந்தால் தனது பல கண்டுபிடிப்புகளை அவரே நகைத்திருப்பார் என்ற தகவல் நம்மில் ஏராளமான கேள்விகளை எழுப்புகிறது. ஆக அறிவியல் உலகில் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. நாம் தான் அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ முன்னேற்றம் என்பது ஒரு முடியாத ஒரு பயணம், தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தகவல் தான் நமக்கு அதில் கிடைக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான தகவலை ஆசிரியர் நம்மிடம் பகிர்கிறார். அதாவது 1896 கரியமில வாயுவின் அதிகரிப்பால் புவி சூடேற்றம் நடக்கலாம் என்று ஆய்வுக் கட்டுரை வெளிவந்தது. ஆனால் அது உதாசீனப்படுத்தப்பட்டது என்று தகவல் வருது. அதை படித்த போது கிட்டத்தட்ட 130 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தகவலை, இந்த ஒரு உண்மையை உலகுக்கு எடுத்துச் சொல்கிறார். ஒரு சிவில் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனலாக நான் அதை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய நிலையில் வந்த விஷயம் என்னவென்றால், எனது சக ஆசிரியர் ஒருவர் 80களின் இறுதியிலே புல்லட் ஒன்று வாங்கும்போது அதில் ஸ்டிக்கர் ஒட்டார், சிவில் இன்ஜினியர்ஸ் ஆர் த நேஷன் பில்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் விட்டு பெருமையாக ஓட்டிகிட்டு இருந்தார். புல்லட் வாங்கினது ஒரு பெருமை, அது சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிற பெருமையும் 2 பெருமையோடு போயிட்டு இருந்தார். ஒருவேளை நான் இப்போ அவரை சந்திச்சேன், நான் விட்டு புல்லட் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தால் சொல்வேன், முதல்ல ஸ்டிக்கர் எடுத்துருப்பா. ஏன்னா அஃப்கோர்ஸ் வி ஆர் பில்டர்ஸ், வி ஆல்சோ டிஸ்ட்ராய். ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனில் கிட்டத்தட்ட 48% நம்ம கரியமில வாயு உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க, தொழில் சம்பந்தப்பட்டது. அதுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை நான் மாணவர்கள், நான் கான்கிரீட் டெக்னாலஜி என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் நான் எடுப்பேன். அதில் 60லேருந்து 65 பேர் உட்காரக்கூடிய ஒரு வகுப்பறை. அந்த வகுப்பறையில் ஒரு டன் சிமெண்ட் அடுக்கி வைக்கிறோம் ஒரு மூலையில். ஒரு டன் சிமெண்ட்னா 20 மூட்டை தான். ஒரு 12 அடி உயரத்தில் அடுக்கி வச்சிடலாம் ஒரு மூலையில். ஒருவேளை மாணவர்கள் உள்ளே வந்தால் இருக்கிறது கூட அவங்க கண்ணில் படாது, அப்படி அடக்கமாக உட்கார்ந்துருக்கிறது. ஆனால் அந்த 20 மூடை சிமெண்ட்டை தயாரிக்கும் போது வெளிவரக்கூடிய கரியமில வாயின் அளவை இந்த வகுப்பறையில் முழுவதும் நிரப்பி வைக்க இடம் பத்தாது, சிறிது பெரிதாக்க வேண்டும். இது உற்பத்தி செய்யும் போது ஏற்படக்கூடிய கரியமில வாயு. ஆனால் அந்த மூலப்பொருட்களை எடுக்குவதற்காக நாம் உபயோகிக்கக்கூடிய இயந்திரங்கள், அதன் சார்ந்த வேலைகளை அதையெல்லாம் கணக்கில் வைக்காமல் சொல்கிறேன். இது இதோட விட்டு விடுவதில்லை. ஏன்னா இதற்கு பிறகு நமக்கு மணல் வேண்டும். அது தற்காலத்திலே எம்சாண்ட் வேணும், ஆத்து மணல் கிடையாது, ஜல்லி வேணும், ஸ்டீல்,
அது கிட்டத்தட்ட சிமெண்ட் மாதிரி தான் அது ப்ரொடக்ஷன். அது இதெல்லாம் தயாரிக்க கடைசியாக தண்ணி வேணும். காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் அதை க்யூர் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும். ஆக எந்த அளவிற்கு நாம் நாம் உருவாக்குகிறோம் என்ற சந்தோஷம் திருப்தி ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் இந்த பூமி தாக்கி எவ்வளவு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறோம், இந்த உண்மையை மறந்துவிடக்கூடாது. ஆக 130 ஆண்டுகளுக்கு முன்பே அவரால் அதை அனுமானிக்க முடிந்தது. இன்றைக்கும் நாம் அதை பற்றி பெருசா கவலைப்படலை அப்படிங்கிறது தான் அதில் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு என்னவென்றால், மனிதனை மிஞ்சும் ChatGPT. இதிலே கூகுளையும் ChatGPTயும் ஒப்பிட்டு காட்டுற அழகு மிக அற்புதம். நூலை படிச்சு பாருங்க. என்ன அந்த படிக்கும்போது தான் அதனுடைய அனுபவம் தெரியும். நீங்க படிச்சு பாருங்க, பாராட்டப்பட வேண்டியது. அதுல நடிகர் வடிவேலுக்கு ஒரு சிறிய பங்கு உண்டு. அவர் ஒதுக்கி வச்சிட முடியாது, நன்கு ரசிக்க முடியும். ஜிபிடியை மிக அழகா அதை விவரிக்கிறார். இது ஒரு அரட்டை வகை மெய்நிகர் ரோபோ. ஒரு சக மனிதனிடம் எனக்கு தலைவலிக்கிறது என்று சொன்னால் எப்படி பதிலளிப்பாரோ அப்படி ஜிபிடி பதிலளிக்கிறது. இதை விட எளிமையாக சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. மிக எளிமையாக சொல்கிறார். இந்த கட்டுரையின் முடிவுரை இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. பில்கேட்ஸ் வாதிகளாகவும் ஸ்டீவ் ஜாப் வாதிகளாகவும் உள்ள ஐடி உலகை ஜிபிடியின் எலன் மாஸ்க் வாதிகளாக மாறப்போகின்ற தகவலை பகிர்கிறார். மற்றபடி ChatGPTயின் வேலையும் மனிதனுக்கு பணி செய்து கிடப்பதே என்று நாவுக்கரசர் போல் முடிக்கிறார். அடுத்த தகவல், அடுத்த கட்டுரையானது எதனால் E=mc². இந்த கட்டுரை ஏற்கனவே சொல்லிவிட்டார். அவருடைய ஓட்டுநர் விவரிப்பார் என்று சொல்லியிருந்தார். நான் எளிமையாக விவரிக்கிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு முறை ரயில் பயணத்தில் இருந்தபோது ஒரு பெண்மணி அவரை சந்தித்து, உங்களுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பற்றி எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு புரியும்படியாக சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், ஐசக் நியூட்டன் என்ன சொன்னார் என்றால், உலகத்தில் எல்லாவற்றையும் எடுத்து விட்டால் 2 மட்டும் மிஞ்சும். ஒன்று டைம், நேரமும், இன்னொன்று இடமும் மிஞ்சும். ஸ்பேஸ் அண்ட் டைம் மட்டும் மிச்சம் இருக்கும் என்று சொன்னார். நான் சொன்னேன், அதுவும் இருக்காதுன்னு சொன்னேன். இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார் என்று ஒரு தகவல் உண்டு. இந்த கட்டுரை, இந்த E=mc² என்ற கட்டுரை மாணவர் முதல் ஆராய்ச்சியாளர்களை அனைவரையும் ஒரு உந்துதலாக அமையும். ஒளியின் வேகத்தை எட்டும் போது விண்வெளி ஒன்றுமில்லாமல் சுருங்குகிறது. எனவே ஒளியின் வேகத்தை என்னாலும் மீற முடியாது. இது போன்ற எளிமையான தகவல்கள் இளம் வாசகர்களை வெகுவாக கவரும். அவர்களை மேற்கொண்டு அவர்களை பயணத்தை தொடர்வதற்கு ஒரு வழிவகுக்கும். அடுத்த கட்டுரை பேரழிவை நோக்கி இந்திய அறிவியல். இது ரொம்ப சோகம் கலந்த ஒரு கட்டுரை இது. ஏன்னா இதை ஜீரணிக்க இதில் கொடுக்கப்பட்டிருக்க தகவல்களை அவ்வளவு எளிதில் நம்மளால ஜீரணிக்க முடியவில்லை. இல்லை, எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குங்கிறது உண்மை, அதை வைத்துக்கணும். மற்றவங்களை பார்த்து குறை சொல்லுங்க. சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, இதுல பகிரும் தரவுகள் அனைத்தும் ஆராய்ச்சியாளர்களுக்கு, குறிப்பாக இளம் ஆராய்ச்சியாளர்கள் உணர்ந்து உள்நோக்க வேண்டிய ஒரு கட்டுரை இது. இதுல முக்கியமாக கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன, 1 லட்சம் பேருக்கு ஆஸ்திரேலியாவில் 2000 விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். தென்கொரியாவில் கிட்டத்தட்ட 7500 விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். ஸ்வீடனில் கிட்டத்தட்ட 7600 விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். சீனாவில் 10,000 விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். நம் நாட்டில் 225 விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். அதை படித்த போது நான் இந்த ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக் ஏதாவது ஆயிடுச்சா, அது 225 தானே அப்படிங்கிறது இல்லை, அது உறுதிப்படுத்திக்கணுங்கிறது அவன் கேட்டேன். ஆக இந்த தகவலை நம்மளால இன்னும் ஜீரணிக்க முடியவில்லை. இதுல இன்னொரு மறுபக்கத்தை பார்க்கணும். மறுபக்கம் என்னன்னா, இந்த சீனாவையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ணா, இந்தியாவில் 100க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கு. 1000க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக எண்ணிக்கை 1000 தாண்டி இருக்கிறது. கல்லூரிகள் எண்ணிக்கை 42,000 தாண்டி இருக்கிறது.
அதாவது கிட்டத்தட்ட நம்ம வந்து 52,000 ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நம்ம நாட்டில் இருக்குது. சீனாவில் 3,000 ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த ஒரு கம்பேரிசனே நமக்கு தெரியும், நாம எவ்வளவு தூரம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்முடைய பயணம் எவ்வளவு தூரம் ஸ்திரமா இருக்குங்கிறது நீங்களே புரிந்து கொள்ளலாம். அந்த கட்டுரையை வரலாற்று சிறப்புமிக்க இந்திய அறிவியல் என்னும் பிரம்மாண்டத்தை சிதைத்து தலைகுனிவை ஏற்படுத்துவது என்பது வருங்கால சந்ததியினருக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும் என்று மன வலியுடன் அந்த கட்டுரையை நிறைவு செய்கிறார். அவரது வலி நம்முள் படருவதை உணரலாம். கிராண்ட் மாஸ்டர், அடுத்ததாக கிராண்ட் மாஸ்டர் குகேஷும் குவாண்டம் செஸ் ஆட்டமும் என்பது மிகவும் ஒரு ஆர்வத்தை மிகைப்படுத்துகின்ற ஒரு கட்டுரை. குறிப்பாக இளம் வாசகர்களுக்கான தகவல் அதில் திணிக்க வைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக நானோ வித அறிவு, அந்த கட்டுரையிலே இந்த கட்டுரையின் ஆரம்பமே ஒரு தனி தளத்தில் இருந்து ஆரம்பமாகிறது. நோம் சாம்ஸ்கி சொல்கிறார், ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு தொடர்பு சொல்லை, பிரதான சொல்லை மனித சமுதாயத்திற்கு அடையாளமாக அமையும் என்கிறார். உதாரணமாக நோய் தொற்று, பெட்ரோல் டீசல் விலை, ஜிஎஸ்டி என்று சொல்கிறார். இது சமுதாயத்தில் மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலுமே நமக்கும் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கோ அல்லது 10 ஆண்டுகளுக்கோ ஒரு முறை நமக்கும் சில விஷயங்கள் மிக பிரதானமாக அமையும். அது காலச்சக்கரத்திலே அந்த பிரதானமான உள்ள விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன என்கின்ற ஒரு சுவையான தகவல் எனக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக தேவைதான் கண்டுபிடிப்புகளின் தாய் என்பது உண்மைதான். அதில் சவால் என்னவென்றால் தேவை என்பதை நிர்ணயிப்பதுதான். இப்ப நாம் முந்தைய கட்டுரைகளே விஞ்ஞானிகளின் எண்ணிக்கை குறைவு, மிக குறைவாக இருப்பது காரணம் என்றால் நமது தேவை என்ன என்பது சரியாக அந்த விஞ்ஞானிகள் நிர்ணயிக்க தவறியதால் தான் நம்ம இவ்வளவு மோசமான ஒரு நிலையில் இருக்கிறோம். ஸோ தேடல் என்பது நம்மிடம் இருக்கிறது, ஆனால் எதை தேடுகிறோம் என்பதில் தான் தவறு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுல முக்கியமாக இணைய புரட்சியின் நானோ புரட்சியின் முதல் படி என்பதை பலரும் அறியவில்லை. உண்மைதான், 2000 ஆரம்பத்தில் தான் நானோ டெக்னாலஜி என்பது நம்முடைய தேசத்தில் நுழைந்தது. அப்போது சிஎஸ்ஐஆர், டிஎஸ்டி, ஏஎஸ்டிஎல் எல்லாம் ஆராய்ச்சி செய்வதற்கான உதவிகளை அவர்கள் அளித்தார்கள். ஆனால் நானோ மெட்டீரியலை பற்றி நமக்கு கிடைத்த தகவல்கள் மிகவும் ஆச்சரியமூட்டுவதாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு சமீப காலத்தில் நானோ டெக்னாலஜி பற்றி எந்த தளத்திலுமே நம்ம சந்திக்க முடியும். அதைத்தான் மிக அழகாக ஆசிரியர் இங்கே வெளிப்படுத்துகிறார். நானோ டெக்னாலஜி 2010களில் எல்லாம் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஆல் இண்டியா கவுன்சில் டெக்னாலஜி எஜுகேஷன், டிஎஸ்டி எல்லாம் நானோ டெக்னாலஜி ஸ்பெஷல் கிராண்ட் எல்லாம் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆராய்ச்சிகள் வெளியே வரவே இல்லை, எதுவுமே நம்ம பண்ணவே இல்லை. இக்கட்டுரையின் முடிவில் மிக அழகாக மகாகவி பாரதி தனது அறிவியல் கட்டுரை ஒன்றை 1921ஆம் ஆண்டு வெளியிட்டார். அதற்கு நானாவித அறிவு என்று தலையிட்டார். நானாவித அறிவு, ஒருவேளை தற்போது இருந்திருந்தால் இது நானோவித அறிவு என்றுதான் வைத்திருப்பார் என்று முடிக்கிறார். அடுத்ததாக நோபல் பரிசு பட்டியலில் இந்தியர்கள் யாரும் இல்லை. இந்த கட்டுரையிலே ஆரம்பத்தில் ஆசிரியர் ஒரு கேள்வியை நம் முன் வைக்கிறார். ஒவ்வொரு நோபல் அறிவிப்பு நமக்கு துக்க தினம் என்று நமக்கு ஏன் தோன்றவில்லை என்று கேட்கிறார். அந்த வரிகளை படித்தபோது நானே கேட்பேன், இது உங்களுக்கே நியாயமாக இருக்கிறதா? இப்படி துக்க தினமாக நினைக்க ஆரம்பிச்சா நான் எவ்வளவு துக்கம் தான் கொண்டாடுறது அப்படின்னு. ஆனா அடுத்த வரியிலே அவர் சொல்கிறார், அது போகட்டும், விட்டு விடுவோம் என்று. அவரை எழுதும்போது அவருக்கே தெரிஞ்சிருக்குது இது கேள்விகளை நியாயம் இல்லைன்ட்டு. இருந்தாலும் கேட்கப்பட வேண்டிய கேள்விதான், சரியாக முறையாக கேட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் எனக்கு தோன்றியிருந்தால் இந்த சமீபத்து ஒலிம்பிக்ல மனுபாக்கர் முதலாக பதக்கம் வென்றார், தாமிர பதக்கம் வென்றார். அது 3ஆம் நாள் 4ஆம் நாள் அவர் அந்த பதக்கத்தை அவர் வெல்கிறார். அதை
வானொலி தொலைக்காட்சியில் தகவல் சொல்லும்போது அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், நாம் பதக்கப்பட்டியலில் 6வது இடத்தில் இருக்கிறோம் என்று கூறினார். அது சொல்லும்போது அவருக்கே தெரிஞ்சிருக்கும், இது ஆரம்ப காலத்தில் இருந்தது. இன்னும் மொத்தமே 6 தான் இவரோட இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ இறுதியில நம்ம மொத்தத்தில் 6 பதக்கத்தை வென்று 84 இடங்கள்ல 71வது இடத்துல இருக்கிறோம். அது தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சியை அவர் அளிக்கிறார். அந்த மாதிரி இதுதான் நம்மளுடைய உண்மையான நிலைமை. அடுத்த மிக மிக முக்கிய கட்டுரை நம் பல்கலைக்கழகங்களின் தற்போதைய நிலை என்று இருக்கிறார். பரிதாபம் என்பதுதான் ஒரே பதில். அது இருந்தாலும் அதில் உள்ளே நாம் செல்வோம் என்றால் நாம் சமீபத்தில் படித்திருப்போம். கேரளா, வெஸ்ட் பெங்கால், ஈவன் தமிழ்நாட்டிலையும் சரி பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களே சரியாக நியமிப்பதில்லை. ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது இருந்தாலும் இவர் பகிரக்கூடிய முக்கியமான தகவல் என்னன்னா, கடந்த 20 to 30 ஆண்டுகளாக பொறியியல், மருத்துவம் என்று ஆய்வுத்துறையை நம் குழந்தைகளை பலர் புறக்கணித்து பொருள் ஈட்டுவதை முன்னேற்றம் என்ற ஆட்டுமந்தை மனநிலையில் காணாமல் போய்விட்டனர். இதுல என்னவென்றால் பலர் கிடையாது, கிட்டத்தட்ட அனைவருமே, பலர் கிட்டத்தட்ட 99% மாணவர்கள் இந்த இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன் ஃபீல்டுக்கு தான் அவங்க போக, அதுக்கு மீடியாவும் சரி எல்லாமே வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களுடைய கவனத்தை முழுமையாக திசை திருப்பி, இதில் பலியாடுகள் என்னவென்றால் இந்த கிராமத்தில் உள்ள படிக்கின்ற மாணவர்கள் தான். அவர்களுக்கு இன்ஜினியரிங் படித்தால், மெடிசன் படித்தால் தான் நமக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்கின்ற தவறான ஒரு கருத்துக்களை அவர்கள் மனதிலே திணித்து அனைவருமே இந்த துறைக்கு போய்கொண்டிருக்கல. இதில் இன்னொரு வருத்தத்தக்க வேண்டிய விஷயம் தகவல் என்னவென்றால், என்ஜினியரிங் மெடிசன்ஸுக்கு பிரைட் பிரெயின் தேவையே கிடையாது. ஒரு சராசரி மாணவர்களே போதுமானது. டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிக் இன்ஜினியரிங் போகணும், ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங் போகணும், சயின்ஸ் போகணும். நம்ம தலைகீழ இது அவர் சொல்லுவது 20 to 30 ஆண்டுகள், குறிப்பாக தனியார் பொறியியல் கல்லூரி வந்தபோது முழுமையாக அது கல்வி என்பது ஒரு வியாபாரமாக ஆகிவிட்டது. சமீபத்தில் நாம் படித்திருப்பீர்கள், கோஸ் ஃபேக்கல்டி இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் இருப்பதாக. இது எனக்கு அதை படித்த போது எனக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் கிடையாது. ஒன்று என்னென்றால், இது மிக பழைய தகவல். என்னை பொறுத்தவர்கள் இவர்கள் பல்லாண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், நேற்று வரவில்லை அவர்கள். இதுக்கு மேல் இன்னொரு சின்ன தகவல் கொடுக்குறேன். ஹைதராபாடுக்கு தெற்கே ஒரு அவுட்டரில் ஒரு கல்லூரிக்கு ஏஐசிடியோட நாமினியா எக்ஸ்பர்ட்டாக நான் ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த ஆய்விலே அந்த குழுவிலே 3 பேர் இடம்பெற்றிருப்பார்கள். எனக்கு அந்த ஹைதராபாத் ரீஜனல் ஆஃபீஸர் எனக்கு முதல் நாள் இரவு சொன்னார், நாளை காலை முதல் நாள் இரவு தான் தகவல் கொடுப்பார்கள், நாளை காலை இந்த கல்லூரிக்கு போகிறீர்கள், அங்கு பெரும் பிரச்சனை இருக்கிறது, மிக கவனமாக தரவுகளை ரெக்கார்டுகளை பாருங்கள் என்று எனக்கு தகவல் கொடுத்திருந்தார். அதை நான் மற்ற 2 உறுப்பினர்களுக்கும் பரிமாறி காலையில் 9 மணியில் வேலையை ஆரம்பித்தோம். அவர் சொன்னார், மதிய உணவு வேலைகளை நான் வருவேன், இதற்கிடையில் முடித்து வைத்து விடுகிறேன் என்று சொல்வார். நாங்கள் வழக்கமாக பார்க்கறத விட நாங்கள் அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் அட்டென்ஷனோட நாங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு நேரம் ஆக ஆக பெரிய ஆச்சரியம், அதிர்ச்சி. என்னன்னா, எங்கேயுமே தப்பு கண்டுபிடிக்க முடியல, எல்லாம் கிளியர் பர்ஃபெக்டாக இருக்குது. இவர் என்ன தவறான தகவல் கொடுத்துருக்காரு, ஏதாவது இருந்திருந்தா பார்த்துருக்கலாம், ஒருவேளை மிகைப்படுத்திருக்கலாம், பட் தவறே இல்லையே. அது எப்படி இப்படி ஒரு தகவல், ஒருவேளை தவறான தகவல் போயிருக்கு நினச்சிட்டு இருந்தோம். 12:30 மணிக்கு அவர் வந்தார், ரீஜனல் ஆஃபீஸர். அப்போ அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்டார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேரையும் அழைச்சிட்டு சேர்மன் ரூமுக்கு போனார். முதல்வர் வைக்கிற மீதி மற்றவெல்லாம் போக சொல்லிட்டார். அப்போ இந்த ரீஜனல் ஆஃபீஸர் ஒரு கேள்வி கேட்டார்,
போன வருஷம் இந்த கல்லூரி எங்க ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு கேட்கிறாரு. இந்த கல்லூரி அன்றைக்கு இருக்கிற இடமே மாறி இருக்கிறது. நாங்க போன கல்லூரி சரிதான், இடம் தவறு. இது வடிவேலு ஜோக்கு தான் இது. அப்ப இது கோஸ்ட் ஃபேக்கல்ட்டிங்கிறதுல கோஸ்ட் இன்ஸ்டிடியூஷனே இருக்குது. நீங்க வாதியாரங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக அவ்வளவு என்ன அவசரம்? நீங்க இன்ஜினியரிங் இதை நான் ஆசிரியர் தான் இந்த கேள்வி வைக்கிறேன். இதை எங்காவது ஒரு தளத்துல இதை வெளிப்படுத்தணும். இன்ஜினியரிங் எஜுகேஷனை நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் நம்ம உற்பத்தி பண்ணணுங்கிறது தேவையில்லை, மாற்று கருத்து கிடையாது. எதுக்கு அவசரங்கிற? ஒரு வருடத்திற்கு 30-40 பொறியியல் கல்லூரிகள் ஒரு மாநிலத்தில் மட்டும் திறக்கப்படுகிறது. புதுவை மாநிலத்திலே புதுவை பொறியியல் கல்லூரி 1985ஆம் ஆண்டு துவக்கப்படுகிறது. அந்த ஆண்டு அப்போது இருந்த முதல்வர் சீஃப் மினிஸ்டர் ஆர்இசி கேட்கிறார். அப்போ நாங்கள் சத்தீஸ்கருக்கு ஒரு ஆர்இசி சாங்ஷன் பண்ணிட்டோம். இந்த ஒரு வருஷம் பொறுத்து கொள்ளுங்கள், அடுத்த வருஷம் நாங்கள் ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் தருகிறோம் என்று சொன்னபோது, இல்லை பரவாயில்லை, எனக்கு இந்த வருஷமே வேண்டும்னு சொல்லி 85லே அவர் உத்தரவு வாங்கி கொண்டு வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி ஸ்டேட் லெவல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு 2 ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் கொடுக்க தயங்கிய 84-85ஆம் ஆண்டு அதுதான் நிலைமை. அதே ஒரு 7 வருடம், கிட்டத்தட்ட 10 வருடம் கழித்து ஒரு வருடத்திற்கு 30-40 தனியார் பொறியியல் கல்வி, அதுவும் ஒரு மாநிலத்தில். ஆக சரி, வளர்ச்சி என்பது எப்போதுமே ஒரு நிதானமாக போக வேண்டிய ஒன்று, அல்லது நம்ம அபரிமிதமாக வளர வேண்டிய தரத்தை நம்ம தரத்தின் விஷயங்களை குவாலிட்டியை இன்ஷூர் பண்றதுக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் வேணுமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரம்ப காலத்திலே ஆல் இண்டியா கவுன்சில் டெக்னிக்கல் எஜுகேஷன் பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்கும் போது என்ன தகுதி வேண்டும் என்பது பெரும்பாலான தெரியாது நினைக்கிறேன். அதை நான் பகிர வேண்டும். ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி 1990களில் ஆரம்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் 15 ஏக்கர் நிலம் வேணும். அது அர்பனா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் 5 குறைச்சிக்கலாம், 10 ஏக்கரா வச்சுக்கலாம். 25 lakhs ஏதோ எஃப்டி வேணும். ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இல்லை சொசைட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்புறம் இந்த முதலாண்டு பள்ளி வகுப்புகள் நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு இடம். ஒரு உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சவங்களாம் மூடி இருந்த ஜின்னிங் மில் எல்லாம், டெக்ஸ்டைல் மில்ஸ்ல கோடவுன்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்படிதான் பொறியியல் எல்லாம் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சது. இது வளர வளர கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது இது மிகப்பெரிய தவறான போக்கு, இப்படி செய்யக்கூடாது என்று இவர்களே உணர்ந்து நாங்கள் அதை அந்த கைட்லைன்ஸ்லாம் மாற்றி எழுதி, நீங்கள் முதலாவது ஆண்டு உங்கள் சொந்த கேம்பஸில் இருக்கணும், முதலாம் ஆண்டு வகுப்பு நடத்த வேண்டிய லெபார்டரி, கிளாஸ் ரூம்ஸு, ஆசிரியர்கள் அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கணும் என்று அவங்களுடைய அந்த ரெகுலேஷன்ஸை மாற்றுறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். ஆக ஏஎஸ்டி செஞ்ச குளறுபடிகள் இருக்குல்ல, அது அதை விட மோசமான குளறுபடி உலகத்தில் எங்கேயும் நான் பார்த்துருக்க முடியாது. நான் நேரடியாக தொடர்ந்து பார்த்துருக்கேன். 85வது வருடம் 86 நான் புதுவை பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தேன். ஆக அதனுடைய பல்கலைக்கழகங்களை பற்றி எழுதியிருக்கார். இது கல்லூரிகளுக்கும் மிக பொருத்தமாக அமையும். அடுத்ததாக முக்கியமாக இந்தியாவில் 3 முனைவர் ஆய்வுகளில் 2 போலியானது அல்லது குப்பை அப்படின்னு சொல்றாரு. இதை படித்த போது எனக்கு அவர் மேலே கொஞ்சம் பொறாமை. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 40-50 பிஹெச்டி தீசிஸ் வேல்யூ பண்ணியிருக்கேன். எனக்கு திருப்தியாக எதுவும் அமையலை. ஆனால் இவருக்கு 3ல் 1 அமைஞ்சிருக்குன்னா வெறும் அதிர்ஷ்டசாலி தான். ஒருவேளை அவருக்காக அனுப்பப்பட்ட அந்த ஆய்வுகள் அப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதுல இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பகிரணும் உங்களிடையே. என்னவென்றால், பொதுவாக அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து நிறைய தீசிஸ் ஆய்வுகளை நான் எக்ஸாமில் இருந்திருக்கேன். மற்ற மாநிலங்கள்லேருந்து கொஞ்சம் வந்திருக்குது. நிகழ்ச்சி முடிச்சிடும். ஓ சரி, கொஞ்சம் விரைவு. சரி முடிச்சிடும். ஓகே.
ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்போம்னு நினைச்சேன், சாரி. சரி சரி சரி, ஓகே ஓகே. அடுத்ததாக ஒரு ஒரு நிப்பாண்டியின் தொழில்நுட்ப சாகசங்கள் என்கிற அடுத்த கட்டுரை. இது மிகவும் பேனாக்களில் பல வகை உண்டு நாம் அறிவோம். ஆனால் புளோரசன் பேனா வகை தோன்றிய வரலாறு மிக முக்கியமானது. அதை பற்றி மிக ருசிகரமாக ஆசிரியர் இங்கே வர்ணித்திருக்கிறார். நீரூற்று பேனா வருவதற்கு முன்பு ஹோமர் முதல் சார்லஸ் டிக்கன்ஸ், நம்ம அருள் பிரகாச வள்ளலார் வரை மை குப்பியில் பேனாவை தான் அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள். அவருடைய சிரமங்களை அவர் உணர்கிறார். அடுத்ததாக அவர் தருகிற இன்னொரு முக்கியமான தரவு என்னவென்றால், வாரணாசி லக்ஷ்மி ஸ்டைலோ பென் ஒர்க்ஸ் காப்புரிமை 1912ஆம் ஆண்டு பேனா உற்பத்தியை துவங்கியது. இதில் முக்கியமான தகவல் என்றால், ஒருத்தர் ஆர்டர் செய்து 6 மாதங்கள் காத்திருக்க வேண்டும் ஒரு பேனா வாங்குவதற்கு. அடுத்ததாக, ஆனால் பஜாஜ் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு 12 வருஷம் காத்திருக்கணும். அது ஒரு கதை, அது வேற கதை. அடுத்து, நாசா விஞ்ஞானிகள் ஈர்ப்பு விசையை இல்லாத இடத்தில் இடுவதற்கு $16 மில்லியன் வரை செலவு செய்து 6 ஆண்டுகள் உழைத்து ஸ்பேஸ் பேனாவை தயாரித்தார்கள். ஆனால் ரஷ்யர்கள் பென்சிலை பயன்படுத்தினர் என்று விடிப்பார்கள். இதில் படித்தபோது எனக்கு ஒன்று தோன்றியது, எப்போதும் உண்மை என்பது எப்போதுமே எளிமையாக இருக்கிறது, அது பக்கத்தில் இருக்கிறது, நாம் அதை விட்டு செல்கிறோம். அடுத்தது, ராக்கெட் அனுப்புவது மட்டும்தான் அறிவியலா? இது மிக முக்கியமான ஒரு கட்டுரை. இதில் ஜெர்மனி, இது எனக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல், ஜெர்மனி, கியூபா மற்றும் இஸ்ரேல் புற்றுநோயை முற்றிலுமாக வெற்றி கண்டுள்ளன. இது அடுத்ததாக, நம் நாட்டிலே ISRO இஸ்ரோவுக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் ஏன் CSIR ICMR தரப்படவில்லை என்று கேள்வி கேட்கிறார். இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆனால் இதுக்கு பதில் யாரு தரணுங்கிறது தான் அது இருக்கு. அதை நம்ம எடுத்துக்கொள்ள, இது சமுதாயத்தின் முன்னால் அவர் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. அது குறிப்பாக இளம் வாசகர்கள் மனதிலே இந்த மாதிரி தகவல்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நினைக்கிறேன். எங்கே இருக்கிறீர்கள் பெண் விஞ்ஞானிகளே என்று அடுத்ததாக ஒரு கட்டுரை ஆரம்பிக்கிறது. நம் நாட்டில் முனைவர் பட்டம் வென்ற பெண் என்னும் பெருமையை கமலா என்னும் அறிவியல் போராளி என்று எழுதுகிறார். போராளி என்று எழுதுகிறார். அதனுடைய பின்னணி எனக்கு நான் தேடவில்லை. இதில் முக்கியமாக இன்னொரு தகவலை அவர் பகிர்வது, பெண் ஆய்வாளர்கள் உழைப்பை முற்றிலும் சுரண்டிவிட்டு ஆய்வை தன் பெயரில் வெளியிட்டு மோசடியில் ஈடுபடும் ஆண் விஞ்ஞானி உலகில் இந்தியாவில் தான் அதிகம் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. அந்த 2 நிமிஷம் எடுத்து. ஓகே. அடுத்ததாக, ஒரு தபால் தலை சேகரிப்பாளர் அறிவியல் அனுபவங்கள். அது அவர் திரு நடராஜன் அவர்கள் பிறந்த ஊரில் தபால் நிலையமே இல்லை என்கின்ற ஒரு தகவல் இருந்தது. வாசிப்பு, வாசிப்பு, மின் வாசிப்பு, ஒரு அறிவியல் பார்வை. அது மிகவும் மிகவும் ருசிகரமான ஒரு தலைப்பு. இதில் முக்கியமாக நான் ஆழ்ந்து படித்த ஒரு வரி என்னவென்றால், மாணவர்கள் வாசிப்பதை ஊக்கப்படுத்துவதையும் தாண்டி வாசிப்பதை பகிர்தல் என்று அவர் எழுதுகிறார். ஆக, நாம் படிப்பதை மற்றவரிடம் பகிரும்போது அது இன்னும் பெரிதாக மாறும். அந்த நாலேஜ் பேஸ் ரொம்ப வைடாகுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். எழுத பேனா கூர்மையாகுங்கிற மாதிரி நம்ம பகிரும்போது நம்மளுடைய நாலேஜ் பெருசாகும். இறுதியாக அறிவியலை அழித்து வரும் அரசை வீழ்த்த வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு நேர்காணலை தமிழ்படுத்தி இருக்கிறார். அதில் CSIR போன்ற நிறுவனங்களில் காவியமயமாகின்றன சுமார் 7-8 வருடங்களுக்கு முன்பே தனது கவலையை பதிவு செய்கிறார். தற்போதைய நிலைமை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இப்போதான் இந்த உரையை முடித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.